அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது சாபுதானா கிச்சடி. அதுக்கு ஜவ்வரிசியை ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் பாருங்கள். ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி இழுக்கிறதுக்காக. நீங்கள் இது 2 ஹவருக்கு முன்னாடியே ஒரு கிளாஸு ஜவ்வரிசிக்கு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அது நல்லா தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கும். இந்த மாதிரி இழுத்துக்குன்னு நல்லா ட்ரையாக இருக்கும். இதை நம்ம கிச்சடி மாதிரி செய்ய போகிறோம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஜீரகம் போட்டுக்கலாம். இது டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இது வெள்ளை கலர் பச்சை மிளகா, சீமை மிளகான்னு சொல்லுவாங்க. நல்லா காரமாக இருக்கும். இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். போட்டுட்டு அது மேலே உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சது. இது 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்படைத்து இதில் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் போடுங்க. வறுக்காத பச்சையாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். நான் வறுத்தது வச்சுருக்கேன். பாருங்க, வறுத்த வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இன்னும் கூட வேணால் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இல்லை நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடலாம். வேர்க்கடலையை வறுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு இதில் தான் 1 ஸ்பூன் எடுத்து நான் ஜவ்வரிசி மேலே மிக்ஸ் பண்ணிட்டேன் ட்ரை ஆகிறதுக்கு. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது. நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதும் நம்ம ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். அது மேலே போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் ஜவ்வரிசியை. உருளைக்கிழங்கு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி, ஹிந்திக்காரங்க சாபுதானான்னுவாங்க. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிடலாம். நல்லா இது ட்ரை ஆகிடும். இன்னும் நல்லா மூடிட்டு வேக வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம இந்த மீதி இருக்கிற வேர்க்கடலை பொடியும் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாபுதானா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு கோஸு, கேரட், குடமிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதுக்கப்புறம் கடாய் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதில் கொஞ்சம் ஆனியன் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். கேரட்டும் போட்டுக்கலாம். நல்லா 2 வதங்கட்டும். ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதே கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். குடமிளகா எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதில் ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சிட்டு பீட் பண்ணி
சாஃப்டாக க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணணும். அப்புறமா இந்த வெங்காயத்தாளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் வந்து ஒயிட் பெப்பர், காரத்துக்கு வந்து ஒயிட் பெப்பர் தான். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன் நான். பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி வச்சு கிண்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எக்கை போட்டுக்கலாம். எக்கு போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க, சுவையான ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.